ஹாய் பந்தங்களே, வெல்கம் டு கேப்னா கோவை அம்மா பொண்ணுங்க. இனிமேல் நம்ம சேனல் பேர் நம்ம கேப்னு ஷார்ட்டாக மாற்றிடலான்னு ஒரு ஐடியா. நாங்கள் எங்கள் காரில் கிளம்பி போயிட்டுருக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மாத்தூர் தொட்டி பாலம் சுற்றி பார்த்துட்டு டயர்டாக வீட்டுக்கு போகிறது தானே பார்த்தீங்க. அதுதான் கிளம்பி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டை, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டையை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு ஃபேமிலியாகவே. மழை வந்தாலும் நாங்கள் காட்டாற்று கிளம்பிட்டுருக்கோம். அம்மாவும் தங்கச்சி எங்கே நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோட்டை இல்லைங்க, இது ஒரு கல்றை. ஒரு ஆங்கிலேயருக்கு நமது அரசரால் கட்டப்பட்ட ஒரு கல்றை. பார்க்குறக்கு ஒரு கோட்டை ஷேப்பில் தான் இருக்கும். அதோட வீடியோ கிளிப்பிங் நான் பின்னாடி வரும் பாருங்கள். இது நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுற்றுலா தலம் தாங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலி சூப்பராக ஒரு ஃபோட்டோக்கள் எடுத்துருவோம், செல்ஃபி எடுத்துருவோம். அந்த மாதிரி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம் கல்றையில் வச்சுட்டு. நிறைய உயிரினங்கள் இருந்ததுங்க. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வஉசி பார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் மாதிரிலாம் எனக்கு இருந்தது. மான்கள்லாம் எக்கச்சக்கமான மான்கள் இருந்தது, மயில் இருந்தது. இது ஒரு முதலை குளத்தில் போய் எங்கள் அம்மா தைரியமாக ஃபோட்டோ எடுத்தாங்க. அதோட வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். நாங்களாம் பயந்துட்டு போகல, எங்கள் அம்மா மட்டும் தைரியமாக போய் நின்றுட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு, சுற்றி பார்க்குறக்கு. அதுவும் இந்த மலையில் சுற்றி பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நிறைய இடம் சுற்றி பார்க்க முடியல மழையின் காரணமாக. நம்ம பிள்ளைங்க பாருங்கள் சூப்பராக செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க, ஜபா ஷீபா எல்லோரும். மலையாகவே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குதுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. நாங்கள் பெருசாக இருந்தளவு அவுட்டிங் போக மாட்டோம், ஆனால் இப்போல்லாம் நிறைய அவுட்டிங் போயிட்டோம். இந்த வருஷம் மட்டும் நிறைய பக்கம் போயிருந்தோம். அதோட சில வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மச்சான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. உன்னுடைய கல்றையே பகிரங்கமா இவ்வளோ பெருசா இருக்குது. மரவட்டை கீழே பெருசா சுத்துது, பார்த்துவா. என்னமா மரவட்டை அப்படின்னா டாக்டர் அரசர் மார்த்தாண்டவர்மர் காலத்திலும் அவருக்கு பின்பு கார்த்திகை திருநாள் அவரை கௌரவிக்க விதத்துல தான் இங்க அவருக்கு கல்றை கட்டி வைக்கிறாங்க. புரியுதா? சும்மா இல்லை, இதெல்லாம் படிச்சு பார்த்தா தான் தெரியும். நாங்களே இப்பதான்